எப்பாவது காலையிலிருந்து நேற்று முழு நாளும் இல்லை ஒரு வாரமாக அல்லது ரமதானுக்கு பிறகு இது வரைக்கும் எத்தனை தடவை நமக்கு கபருடைய வேதனையுடைய கவலை வந்தது? எந்த அளவுக்கு நாம் தூரமாகி விட்டோம்? அது எப்போ நடக்க போகுது? நாளைக்கு கூட நடக்கலாம். பதவி ஆசை இருக்கக்கூடாது. புரிஞ்சுச்சாங்க? பதவி ஆசை மோசமான ஆசை. மோசமானவனுக்கு தான் அந்த ஆசை வரும், நல்லவனுக்கு அந்த ஆசை வராது. நல்லவர்களை நீங்க பதவி கொடுங்க, வேணாம் வேணாம்னு சொல்லி போவாங்க. எப்பவுமே பதவியோட ஆசை வருதா, உடம்புல இருந்து ஒரு துர்நாட்டம் வருகின்றதை போல நினைச்சுக்கணும். அப்ப சொல்றார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நமக்கும் வளர்த்த ஒரு தாய் இருக்காங்க, நன்றி மறந்துடாதீங்க. அம்மாவுடைய பேச்சு, அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னா செய்ய முடியாது என்று சொல்லாதீங்க. எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த பெரிய வேலை இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அவருடைய தூதருக்கு பிறகு யாருடைய கட்டளை கேட்டு நடப்பது முக்கியம், அவசியம் என்றால் தாயோடைய கட்டளை. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வெள்ளிக்கிழமை நாம் பர்ஸக், கபரின் வாழ்க்கை, மண்ணறை வாழ்க்கை பற்றி கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் கபரில் வேதனை நடக்கும். ஒரு மோமினுக்கு கபருடைய வேதனையுடைய கவலை எப்பவுமே இருக்க வேண்டும். அதிலிருந்து தப்பிக்கின்ற முயற்சி இந்த வாழ்நாளில் ஒவ்வொரு மோமினும் செய்ய வேண்டும். சில ஹதீஸ்கள் நாம் கேட்கலாம். புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன யஹூதியத்தன் தஹலத் அலைஹா, ஒரு யஹூதி பெண், யூதர்களுடைய ஒரு பெண் அவரிடத்தில் வந்தார்கள். ஃபதகரத் அஸாபல் கப்ரி, அந்த பெண் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல கபருடைய வேதனை பற்றி சொன்னார்கள். ஃபகாலத் லஹா, ஆயிஷா நாயகி அவங்களுக்கு சொன்னாங்க, ஆதகில்லாஹு மின் அஸாபில் கப்ரி, அல்லாஹ் உனக்கு கபருடைய வேதனை விட்டு காப்பாற்றுவானாக. ஹாலத் ஆயிஷா, ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், ஃபஸஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அன் அஸாபில் கப்ரி, பிறகு நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கபருடைய வேதனையை பற்றி கேட்டேன். ஃபகாலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம், ஆம், அஸாபுல் கப்ரி ஹக்குன், கபருடைய வேதனை உண்மை, நிச்சயமாக நடக்கும். காலத் ஃபமா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅது, அதுக்கு பிறகு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. ஸல்லா ஸலாத்தன், தொழுததற்கு பிறகு, இல்லா தஅவ்வதா மின் அஸாபில் கப்ரி, அவர் அதுக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடக்கூடியவராக இருந்தார்கள். யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கெல்லாம் கபர்ல வேதனை இல்லை. அப்போ யாருக்காக துஆ செய்றாங்க? எங்களுக்காக. அல்லாஹு அக்பர். ஆனா நமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. எப்பாவது காலையிலிருந்து நேற்று முழு நாளும் இல்லை ஒரு வாரமாக அல்லது ரமதானுக்கு பிறகு இது வரைக்கும் எத்தனை தடவை நமக்கு கபருடைய வேதனையுடைய கவலை வந்தது? எந்த அளவுக்கு நாம் தூரமாகி விட்டோம்? அது எப்போ நடக்க போகுது? நாளைக்கு கூட நடக்கலாம். இன்று இரவு கூட நாம கபர்ல இருக்கலாம். ஆனா நான் சொன்னா ஏதோ ஒரு டைலாக் மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு மறுமையுடைய கவலை இல்லாத மக்களாக நாம் மாறிவிட்டோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் தபரானில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இன்னல் மௌதா, இறந்தவர்கள், ல யுஅஸபூன ஃபீ குபூரிஹிம், அவர்களுடைய கபர்களில் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஹத்தா, எதுவரை என்றால், இன்னல் பஹாயிமா,
விலங்குகள், நிச்சயமாக விலங்குகள், லதஸ்மாஉ அஸ்வாத்தஹும், அவங்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டதின் காரணமாக அவர்கள் சத்தமிடுவார்கள் இல்ல, அந்த சத்தங்களை யார் கேட்பாங்க? அங்க சுத்திட்டு இருக்கிற ஆடு, மாடு, நாய், பூனை எல்லாம் சுத்திட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த சத்தங்கள் கேட்குமா? உறுதியான ஹதீஸ். அல்லாஹு அக்பர். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அல்லா ததாஃபனு, நீங்க தஃபன் செய்யறது விட்டு விடுவீர்கள் என்ற கவலை மட்டும் இல்லாவிட்டால், லதஅவுதுல்லாஹா, நான் அல்லாஹ் இடத்துல கேட்டு இருப்பேன், அன் யுஸ்மிஅக்கும் அஸாபல் கபரி, உங்களுக்கு கபருடைய தண்டனை கேட்க வைப்பானாக என்று அல்லாஹ் இடத்துல கேட்டு இருப்பேன். பயம் இல்லாம இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு போய் கபரஸ்தான்ல கூப்பிட்டுட்டு போய், அல்லாஹ் இவங்களுக்கு கபர்ல என்ன தண்டனை கிடைக்கிறது அதை கேட்க வை. ஏன் நான் அது துவா செய்யல? அது கேட்டதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய சொந்தக்காரங்க இறந்து போனாங்கன்னா போய் தஃபனே செய்ய மாட்டீங்க, அதுக்காக நான் இந்த துவா செய்யாம இருக்கிறேன். அல்லாஹ் தாலா இந்த பயானுக்கு பிறகு சொல்கின்றவனுக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அந்த இரையச்சம் வர வேண்டும், கபருடைய வேதனையுடைய கவலை வர வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள் மீது பாவங்கள் அதிகமாகி விட்டது என்றால், அந்த காலத்துல எல்லாம் இந்த ஹதீஸ் கேட்ட உடனே கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடும். இந்த காலத்துல கண்ணீர் வர்றது தூரம், தூக்கம் வருகிறது. உங்களே நான் சொல்லல, பெரும்பாலானவங்க. இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹானி மௌலா உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை. இப்போ அவர் சுதந்திரமானவர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு விடுதலை விட்டார்கள். அவர் சொல்கிறார்கள், உஸ்மான் காலா கானா உஸ்மானு ரலியல்லாஹு அன்ஹு இதா வகஃப அலா கப்ரின், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கபருக்கு அருகில் சென்றால், யபுக்கி அழுவார், ஹத்தா யபுல்ல லிஹ்யதஹு, அவருடைய தாடி நனையும் அளவுக்கு அழுது தாடி நனையும் அளவுக்கு அவர்கள் அழுவார்கள். ஃபகீல லஹு, அவருக்கு கேட்கப்பட்டது, தذ்குருல் ஜன்னத வன் நாரா ஃபலா தப்கி, நீங்க சொர்க்கத்தை நினைவு கூறுவீர்கள், நீங்க நரகத்தை நினைவு கூறுவீர்கள், ஃபலா தப்கி, சொர்க்கத்தை நினைத்து நீங்க இந்த அளவுக்கு அழுவுறதில்லை, நரகத்தை நினைத்து நீங்க இந்த அளவுக்கு அழுவுறதில்லை, வ தப்கி மின் ஹாதா, கபரை பார்த்து கபரை நினைத்து அழுகிறீர்களே. ஃபகாலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இன்னி சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கேட்டேன், அல் கபரு, மண்ணறை இருக்கிறதே, அவ்வலு மனாசிலில் ஆஹிரா, மறுமையுடைய முதல் இடம். மறுமை ஆரம்பமாகவும் இல்லை, அந்த மறுமையுடைய பல இடங்கள் இருக்கும் ஆரம்பமாகவும், மறுமை வாழ்க்கையோடைய முதல் இடமாக இருக்கிறது. அங்கிருந்தே நம்முடைய மறுமை ஆரம்பமாயிடும். ஃபைன் நஜா மின்ஹு, ஒருவர் இதிலிருந்து தப்பித்து விட்டால், ஃபமா பாதஹு ஐசரு, இதற்கு பிறகு எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அவருக்கு எளிதாக இருக்கும். கபர்ல வேதனை இல்லாம நிம்மதியாக தூங்கும் என்று சொல்லப்பட்டது என்றால், இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கபர்ல இருந்து எழுந்துகின்ற நேரத்தில் அது லேசாக இருக்கும். அதுக்கு பிறகு அவருடைய அமல்கள் கொடுக்கப்பட்டா கூட அது லேசாக இருக்கும். வ இல்லம் யன்ஜு மின்ஹு, கபருடைய வேதனையிலிருந்து தப்பிக்கவில்லை என்றால், ஃபமா பாதஹு, அதுக்கு பிறகு எது இருக்கிறதோ, அஷத்து மின்ஹு, இதை விட கடினமானதாக இருக்கும். காலா, சொன்னார்கள், சமீஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டேன், மா ரஅய்து மன்தரன் கத்து இல்லா வல் கப்ரு அஃதஉ மின்ஹு, கபரை விட பயங்கரமான காட்சியை நான் பார்த்ததே இல்லை. பல நரகத்தை பார்த்து இருக்கிறாங்க, கபரை விட பயங்கரமான ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ஒரு கபரு பார்த்து சில வரிகளை பாடினார்கள். என்னது? ஃபைன் தஞ்சு மின்ஹா தஞ்சு மிந்தி அதீமத்தின்,
நீ இதிலிருந்து தப்பித்து விட்டால் நீ ஒரு பெரிய விபரீதத்திலிருந்து தப்பித்து விட்டாய். கபர்ல இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொன்னா ஒரு பெரிய விபரீதத்திலிருந்து நீ தப்பித்து விட்டாய். ஃபைன் தஞ்சு மின்ஹா தஞ்சு மிந்தி அதீமத்தின் வைல்லா ஃபைன்னி லா இஹாலுக நாஜியா. அதுல இருந்து தப்பிக்கவில்லை என்றால் நீ இதுக்கு பிறகு தப்பிப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. தப்பித்தால் கபர்ல தப்பிச்சிடணும், கபர்ல தப்பிக்கவில்லையா அதுக்கு பிறகு தப்பிக்கிறது கஷ்டமாக இருக்கும். யாரெல்லாம் எதையெல்லாம் செய்து இருக்கிறார்களோ நன்மைகள், அந்த நன்மைகள் மறுமை நாள்ல அவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அந்த நன்மைகள் அவருக்கு கபரில் பயன் தரும். அந்த நன்மைகள் அவருக்கு கபர்ல பயன் தரவில்லை என்றால் மறுமையிலேயும் அந்த நன்மைகள் அவருக்கு பயன் தராது. அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். ஆகையினால் பெரும்பாலான நேரங்களில் நாம் கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ் இடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். சிலர் இதை ஹசன் என்று சொல்கிறார்கள். பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஜனாஸத்தின், ஒரு ஜனாஸாவில் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். ஃபஜலஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். அலா ஷஃபீரில் கப்ரி, அந்த கபருடைய ஓரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். ஃபபகா, அழுதார்கள். வ அப்கா, மற்றவர்களையும் அழ வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்ற காட்சியை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அழுவார்கள். ஹத்தா பல்ல சரா, எது வரைக்கும் என்றால் அவர் அமர்ந்து இருந்த இடத்துல அந்த தரை ஈரமாகிவிட்டது அவர்களுடைய கண்ணீரால். நம்ம ஒரு சுற்றாவது அழுது இருக்கோமா கபரை பயந்து? இல்ல. ஆனா நாம சஹாபாவுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். யா இஹ்வானி, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்களே, என்னுடைய சகோதரர்களே, லிமிஸ்லி ஹாதா, இதை போன்ற ஒரு நேரத்துக்காக ஃபஅஇது, தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒரு சிச்சுவேஷன் நான் எப்பவுமே சொல்லுவேன், வெறும் வாய் பேச்சு தான். எதுக்காக? நம்முடைய பெரிய கவலை என்ன இருக்கணும்னு சொன்னா, மரணித்ததற்கு பிறகு நம்முடைய முதல் இரவு கபர்ல இருக்க போகுது பாருங்க, அதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையோடைய எல்லா முயற்சிகள் இருக்க வேண்டும். அது எப்போ ஆகும் சொல்லி நமக்கு தெரியாது, நாளைக்கு கூட அந்த இரவு இருக்கலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சிலர் சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கவிதை, சிலர் சொல்கிறார்கள் மற்றவர்களுடைய கவிதை. இமாம் குர்துபி அவருடைய கிதாப் அத்-தஸ்கிரால கொண்டு வரார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்ற, இதுல உபதேசம் இருக்கு. பதவிக்காக ஆசைப்படாதீங்க. எப்பவுமே லீடர் ஆயிடணும், சீஃப் ஆயிடணும். அது ஆனா சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொன்னா சேலரிக்காக பதவி ஆசை இருக்கணுமே தவிர பதவி ஆசை இருக்கக்கூடாது. புரிஞ்சுச்சாங்க? பதவி ஆசை மோசமான ஆசை. மோசமானவனுக்கு தான் அந்த ஆசையே வரும், நல்லவனுக்கு அந்த ஆசை வராது. நல்லவர்களை நீங்க பதவி கொடுங்க, வேணாம் வேணாம்னு சொல்லி போவாங்க. எப்பவுமே பதவியோட ஆசை வருதா, உடம்புல இருந்து ஒரு துர்நாட்டம் வருகின்றதை போல நினைச்சுக்கணும். அப்ப சொல்றார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, وَإِذَا وُلِّيتَ أُمُورَ قَوْمٍ لَيْلَةً, ஒரு இரவுக்காக நீ மற்றவர்களுடைய பொறுப்பை கொடுக்கப்பட்டால், فَعْلَمْ بِأَنَّكَ بَعْدَهَا مَسْئُولٌ, அதுக்கு பிறகு நீ அறிந்து கொள், அதுக்கு பிறகு அந்த இரவை பற்றி உன்னிடத்தில் கேட்கப்படும். நீ தலைவரா இருந்தல்ல, எப்படி செய்தேன்னு சொல்லி கேட்கப்படும். فَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, கபருக்கு ஒரு ஜனாசா நீ எடுத்துட்டு போனா, فَعْلَمْ بِأَنَّكَ بَعْدَهَا مَحْمُولٌ, அறிந்து கொள், நீனும் ஒரு நாள் சுமைக்கப்படுவாய். கபர் சிரிச்சிட்டு பேசிட்டு நம்ம எத்தனை மணி நேரத்துல திரும்பி வரணும்னு சொல்லல, அந்த ஒரு 5 நிமிஷம் ஜனாசா தூக்கிட்டு போற நேரத்துல நமக்கும் ஒரு நாள் வரும். நான் பல தவறுகளை பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையில. குறைந்தபட்சம் ஒரு 40-50 பேராவது பார்த்திருப்பேன்.
எப்போ அவர்களுடன் நானும் ஜனாசா சுமைத்து கொண்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அவருடைய ஜனாசா நாம எடுத்தோம். அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 40-50 பேரை நான் பார்த்திருக்கேன். அப்போ ஜனாசா சுமைக்கின்ற நேரத்துல ஆஹா, ஒரு நாள் வரும் நமக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. யா சாஹிபல் கபரில் முனக்கஷி சத்துஹு, யாருடைய கபர் மேலோட்டமாக அழகாக்கப்பட்டிருக்கிறதோ, நல்ல மார்பல் போட்டு நல்லா கட்டப்பட்டிருக்கிறதோ, வலஅல்லஹு மின் தஹதிஹி மக்லூலு, அவர் மேலோட்டமாக அந்த கபர் அழகாக இருக்கும், ஆனா உள்ள அவருக்கு தண்டனை நடந்துட்டு இருக்கும். கபருடைய வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த வேதனை குறையும், ஆனா யாருமே தப்பிக்க முடியாது. நசையில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுக்கு முன்னால் இருக்கிற ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டுள்ளது. காலத், அவர்கள் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் கப்ரி பக்தத்தன், கபருக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது. கபர்ல வச்ச உடனே ஒரு அழுத்தம் இருக்கிறது. லவ் நஜா மின்ஹா அஹதுன், அதிலிருந்து ஒருவர் தப்பித்து இருந்தால், லநஜா மின்ஹா சஅத் இப்னு முஆத், அதிலிருந்து சஅத் இப்னு முஆத் தப்பிச்சு இருப்பாரு. அந்த அழுத்தத்திலிருந்து அவரும் தப்பிக்கவில்லை. யார் சஅத் பின் முஆத்? இல்ல, அவர் சஅத் பின் அபி வக்காஸ். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு? தளபதி தெரியும், மண்ணங்கட்டி தெரியும், தலைவா தெரியும், அஸ்தக்ஃபிருல்லா. சஅத் பின் முஆத் தெரிஞ்சிருந்தா அந்த குப்பை எல்லாம் தெரிஞ்சிருக்காது. அந்த சஅத் பின் முஆத் தெரியா, அந்த இவர்கள் நல்லவர்கள், இங்கே டாட்டா நல்லவர்களுடைய டாட்டா இல்லாததின் காரணமாக அந்த குப்பை எல்லாம் இங்கே ஏறி இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த குப்பை நம்முடைய தலைவர்களாக மாறிவிட்டார்கள். இவர்களுடைய டேட்டா இங்க இருந்திருந்தா அந்த குப்பைகள் உள்ள ஒரு செகண்ட் கூட நுழைஞ்சிருக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் எந்த ஒரு நடிகனுடைய பாசம் அன்பு வந்ததில்லை. பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் எந்த ஒரு நடிகன் நடிகையுடைய பாசம் நேசம் வந்ததில்லை. ஏன்னா இவர்கள் தான் நம்முடைய ஹீரோக்கள். சஅத் பின் முஆத் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த பொழுது, மதீனாவுடைய தலைவர்களில் ஒரு தலைவர், 2 தலைவர்களில் ஒரு தலைவர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆரம்பத்தில் முஸ்லிமானவர்கள் மதீனாவாசிகள் இருந்து, மேலும் கந்தகுடைய போரில் அவர் தாக்கப்பட்டார். அல்லாஹ் இடத்துல துவா செய்தார், அல்லாஹ் எனக்கு இனிமே இஸ்லாத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது, பெரிய பாதிப்பு வராது என்ற காட்சியை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு மௌத்து கொடு. அதே போல அல்லாஹு தாலா கந்தகோடைய போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆனார். அவரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸையுடைய ஹதீஸ்ல சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹாதா, சஅத் பின் முஆதுடைய கபரை பார்த்து சொல்றார், ஹாதா, இவர் யார்? அல்லதி தஹர்ரக லஹு அர்ஷுர் ரஹ்மான், இவருக்காக ரஹ்மானுடைய அர்ஷ் சிம்மாசனம் ஆடியது. இவர் வஃபாத் ஆயிட்டார் சொன்ன உடனே அந்த சிம்மாசனம் ஆடியது, அந்த அளவுக்கு. வஃபுதிஹத் லஹு அப்வாபுஸ் ஸமா, இவருடைய ரூஹுக்காக 7 வானங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டன. வஷஹிதஹு 70 அல்ஃபம் மினல் மலாயிகதி, இது 2 வகையாக அர்த்தம் வைக்கலாம். ஒன்று, அவருக்காக 70,000 மலக்குமார்கள் சாட்சி சொன்னார்கள், அல்லது அவருடைய ஜனாசா தொழுகை 70,000 மலக்குமார்கள் தொழுதார்கள். லகது தும்மதன் சும்ம ஃபுர்ரிஜ அன்ஹு, அவர்களை வைத்ததற்கு பிறகு கபர் ஒரு அழுத்தம் அழுத்தது. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதிலிருந்து பாதுகாத்து விட்டான். அப்ப முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கே நடந்ததுன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன? இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. ஃபாத்திமா பின்த் அசத், இவங்க யாரு?
அலி ரதியல்லாஹு தாலா அன்ஹு உடைய தாயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தாய் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயது 6 வயசு. அது பிறகு பாட்டனார் கூட இருந்தார். அவர் பாட்டனாருடைய பேர் என்ன? அப்துல் முத்தலிப். 2 வருடத்துக்கு பிறகு அவரும் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ அவருடைய பெரியப்பா அபு தாலிப் அவரிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாருங்க. அப்ப அந்த பெரியப்பாவுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அசத். இவங்க அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாவை தன்னுடைய பிள்ளையாக வளர்த்தார்கள். பிறகு அபு தாலிப் முஸ்லீம் ஆகல, ஆனா இவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க. உம்மு அசத், உம்மு அமீருல் முஃமினீன் அலி இப்னு அலி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாயார். காலா பைனமா ஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அஸ்ஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடன் இருந்தார்கள். அதாஹு ஆத்தின், ஒருவர் வந்தார். ஃபகாலா, அவர் சொன்னாங்க, இன்ன உம்ம அலி வ ஜாஃபர் வ அகீல் கத் மாத்தத். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய 2 சகோதரர்களுடைய பேர் என்ன? ஜாஃபர், இன்னும் அகீல். இவர்களுடைய தாயார் வஃபாத் ஆகிவிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு பினா இலா உம்மி, என்னுடைய தாயார் என்ன சொல்றாங்க, என்னுடைய தாயோடைய ஜனாசாக்கு எல்லாமே வாங்க. ஃபகும்னா, நாம போனோம். கஅன்னா அலா ரூசினா அத்தைரா, எங்களுடைய தலைகள் மீது பறவைகள் உட்கார்ந்து இருந்தா எப்படி அசையாம இருப்போமோ அந்த மாதிரி நாம அமைதியாக உட்கார்ந்துட்டோம். ஃபலம்மா இன்தஹைனா இலல் பாபி, அந்த கதவு பக்கம் நாம் போனதுக்கு பிறகு, நஸா கமீசஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சட்டையை, ஜிப்பாவை கழட்டினார்கள். ஃபகாலா, கழட்டி சொன்னார்கள், இதா கஃபன்துமூஹா ஃபஅஷ்இரூஹு இய்யாஹா தஹத அக்ஃபானிஹா. என்னுடைய தாய், அலி ரலியல்லாஹு தஆலா வளர்த்த தாய், என்னுடைய தாய்க்கு கஃபன் துணி கட்டுகின்ற நேரத்தில் அந்த கஃபன் துணிக்கு கீழ் என்னுடைய இந்த சட்டையை வைத்து விடுங்கள். பின்னர் சொல்றார்கள், ஃபலம்மா ஹரஜு பிஹா ஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தன் யஹ்மிலு. அந்த ஜனாஸா என்ன கொடுத்து வச்சவங்க, என்ன ஃபர்ஸ்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எங்களுடைய கண்கள் தவிக்கின்றது, எப்போ பார்க்க முடியுமோன்னு சொல்லி. 8 வயதிலிருந்து அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். குழந்தையாக இருந்தப்போ பார்த்தாங்க, வாலிபரா இருந்தப்போ பார்த்தாங்க, வயதானதுக்கு பிறகு பார்த்தாங்க, நான் நபி என்று சொன்னதுக்கு பிறகும் பார்த்தாங்க. அந்த பெண்மணி அவங்க ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலது நேரம் அவரும் சுமைப்பாரு, அதுக்கு பிறகு அந்த ஜனாசாக்கு முன்னால நடப்பாரு, அதுக்கு பிறகு அந்த ஜனாசாக்கு பின்னால நடப்பாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அவருடைய கபர்ல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த கபர்ல வைக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த கபர்ல படுத்துட்டாங்க. சும்மா ஹரஜா, பிறகு கபர்ல இருந்து வெளியில வந்தாங்க. காலா அத்கிலூஹா பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அவங்களே இந்த கபர்ல வைங்க. வஅலா இஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரின் மீது வைங்க. ஃபலம்மா தஃபனூஹா கால காயிமன், அவங்களுக்கு தஃபன் செய்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். காலா ஜஸாக்கல்லாஹ் மின் உம்மின் வ ரபீபத்தின் கைரா, எனக்கு வளர்த்த தாய்க்கு அல்லாஹ் தஆலா நல்ல கூலி தருவானாக. இந்த வஸஅல்னாஹு அன் நஸ்இ கமீஸிஹி, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டோம், ஏன் சட்டையை கழட்டினீங்க யா ரசூலல்லாஹ், பின்ன ஏன் இந்த மாதிரி கபர்ல போய் தாங்கள் படுத்துட்டீங்க? ஃபகாலா அரத்து அல்லா தமுஸ்ஸஹா அன்னாரா அபதா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட நரகம் தொடக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய கமீஸை வைத்துட்டேன். என் கமீஸ் இருந்துச்சுன்னா யாராவது வந்து தொடுவாங்களா? நான் படுத்த இடத்துல கபர்ல வேதனை வருமா? வராது இல்ல, அதுக்காக நான் இது செய்தேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். பாருங்க, நமக்கும் வளர்த்த ஒரு தாய் இருக்காங்க, நன்றி மறந்துடாதீங்க. அம்மாவுடைய பேச்சு, அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னா செய்ய முடியாது என்று சொல்லாதீங்க. எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த பெரிய வேலை இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அவருடைய தூதருக்கு பிறகு யாருடைய கட்டளை கேட்டு நடப்பது முக்கியம் அவசியம் என்றால் தாயோடைய கட்டளை. பெற்றெடுத்த தாய் இல்ல, வெறும் வளர்த்த தாய். அல்லாஹு அக்பர்.
இன்ஷா அல்லாஹு தாலா. அது பிறகு சொன்னாங்க, மனிதர்களிலேயே கபர் உடைய வேதனையிலிருந்து முழுமையாக தப்பித்தவர் என்னுடைய இந்த வளர்த்த தாய் ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சரிங்க, கபருடைய வேதனையிலிருந்து தப்பிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? தக்வாவோட வாழ வேண்டும். வஅன்ஜைனல் லதீன ஆமனு வகானு யத்தகூன். மோமின்கள் அல்லாவை அஞ்சி வாழ்ந்த மோமின்களை நாம் கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றி விட்டோம். அதிகமாக அல்லாஹ் இடத்துல கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் வாழுகின்ற காலம் எல்லாம். அதுல 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு, அல்லாஹ் இடத்துல நாம கேட்டது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தருவான், தருகின்றான். எதெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ அது தருகின்றான், அல்லது அதை விட சிறந்தது தருகின்றான். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தது. அப்போ கேட்டுட்டே இருந்தா இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவான் இறந்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ். இன்னொரு விஷயம், அது கேட்டுட்டே இருந்தா கேட்கின்ற நேரத்தில எல்லாம் கபருடைய வேதனை ஒன்று இருக்கிறது என்ற பயம் நமக்கு இருக்கும். 3வது என்ன, முடிந்தால் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் சூரத்துல் முல்க் ஓத வேண்டும். சூரத்துல் முல்க் எந்த ஜூஸ்ல இருக்கு? 29வது ஜூஸோடைய முதல் சூரா. சஹி ஹதீஸ்ல வருகிறது, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஒரு இடத்துல போனாரு, இரவு ஆயிடுச்சு. அப்போ அவர் அந்த இடத்துல டென்ட் கட்டி இரவு உட்கார்ந்துலாம், அங்கே தொழுதுட்டு இருக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்தாரு. அப்போ ஒருவர் சூரத்துல் முல்க் ஓதுகின்ற சப்தம் கேட்டது. யாருமே இல்லை. பார்த்தா ஒரு கபர்ல இருந்து சூரத்துல் முல்க் ஓதுற சத்தம் வருது. அது இன்னொரு அர்த்தம் என்ன வைக்கலாம்னு சொன்னா, கபர் அருகில் ஒருவர் உட்கார்ந்து சூரத்துல் முல்க் ஓதுகின்றார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியா மானியா, இந்த சூரத்துல் முல்க் இருக்கிறதே இது தடுக்கும், முஞ்சியா காப்பாற்றும். அப்ப சூரத்துல் முல்க் ஒவ்வொரு இரவு ஓதுகின்ற பழக்கம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பழக்கம் நமக்கு கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றும். இன்னொரு விஷயம், அதிகமாக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு ஹிப்பான் மற்ற கிதாப்களில சஹீஹான சனதுடன் ஹதீஸ் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல் மையிதா இதா வுதிஅ ஃபீ கப்ரிஹி, ஒரு இறந்து போனவர் கபரில் வைக்கப்பட்டதற்கு பிறகு, இன்னஹு யஸ்மஉ ஹஃப்க நிஆலிஹிம் ஹீன யுவல்லு முத்பிரீனா, அவருக்கு தஃபன் செய்து போகின்றவர்களுடைய செருப்புகளுடைய சத்தங்களை கேட்பார். கேட்கும். போயிட்டாங்க. ஃபைன் கான முஃமினன், அவர் மோமினாக இருந்தால், கான ஸலாத்து இன்த ரஅஸிஹி, வாழ்நாள் முழுவதும் அவர் தொழுத தொழுகை அவருடைய தலை பக்கத்துல உட்கார்ந்துரும். அங்கேந்து வேதனை தருவதற்காக வருகின்ற மலக்குமார்களை இன்னொரு ஹதீஸ்ல அந்த தொழுகை சொல்லும், என் புறத்திலிருந்து வர வேண்டாம். வகான சியாமு அன் யமீனிஹி, அவருடைய வலது புறத்துல நோன்புகள் இருக்கும், நாம் வைத்த நோன்புகள். இன்னொரு ஹதீஸ்ல அந்த நோன்பு சொல்லும், இங்கேருந்து வர தேவையில்லை அந்த வேதனை தரக்கூடிய மலக்குமார்கள். வகானத்தி ஜகாத்து அன் ஷிமாலிஹி, ஜகாத் அவருடைய இடது புறத்து உட்காரும். அங்கேருந்து தண்டனை கொடுக்கிற மலக்குமார்கள் வந்தா, லைசா மின் கிபலிஹி, என் புறத்திலிருந்து உள்ள வராதிங்க. வகான ஃபிஅலுல் கைராத், மற்ற நல்ல செயல்கள், சதகா தர்மம் செய்வது, நஃபில் தொழுகை தொழுகிறது, நல்லதை கொண்டு கட்டளை இடுவது, தீமையை கொண்டு தடை செய்யறது, இந்த நல்ல செயல்கள் எல்லாமே அவனுடைய பாதம்க்கு இடத்துல உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்தது பிறகு ஃபயூதா மின் கிபலி ரஅஸிஹி, அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் தலைப்புறத்திலிருந்து வருவாங்க. ஃபதகூலு ஸலாத்து, தொழுகை சொல்லும், மா கிபலி மத்ஹலுன், என் புறத்திலிருந்து உள்ள வர்றதுக்கு இடம் இல்லை. சும்மா யூதா, இந்த புறத்திலிருந்து வந்தா இங்க நோன்பு சொல்லும், இங்கேருந்து வர்றதுக்கு இடம் இல்லை. இங்க ஜகாத் சொல்லும், இங்கேருந்து வர்றதுக்கு இடம் இல்லை. கால் கிட்ட இருந்து இந்த நல்ல அமல்கள் சொல்லுவாங்க, எங்கேருந்து வர்றதுக்கு இடமே இல்லை. எப்படி இருக்குங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே போயிட்டாங்க. கஃன்ல படுத்துட்டு இருக்கோம். வாழ்நாள் முழுவதும் இவன் வந்துருவான், இவன் ஆட்சிக்கு வந்துருவான் சொல்லி பயந்துட்டு இருந்தா, வாழ்நாள் முழுவதும் இந்த கபருடைய வேதனை நடக்குமோன்னு சொல்லி பயம் இருக்கிற நேரத்துல எல்லாமே போனதுக்கு பிறகு
தொழுகை தலையின் பக்கம் இருக்கும், இங்க நோன்பு, இங்க ஜக்காத்து, இங்க நட்டம செயல்கள், பயம்லாம் இன்ஷா அல்லாஹ் போயிடும். அப்புறமா ஃபயுகாலு லஹு, ஓரமா நின்று அவங்க சொல்லுவாங்க, இஜ்லிஸ், உட்கார். உட்கார்ந்ததுக்கு பிறகு அவரிடத்துல சென்ற வாரம் நாம் சொன்னோம் போல கேள்விகள் கேட்கப்படும். நிம்மதியாக கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சிரும் தப்பிச்சிட்டாரு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாரு? எங்க தப்பிச்சிட்டா வருகின்ற காலம் எல்லாம் நல்லதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாழ்க்கை முழுவதும் அந்த கபருடைய வேதனையுடைய கவலை நமக்கு இருக்க வேண்டும். மறந்துடுவோம். ஏன் மறந்துடுறோம்னு சொன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு மற்ற விஷயங்கள் அதிகமாக கேட்டுட்டு இருந்தா இந்த விஷயங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆகையினால் இந்த விஷயங்கள் கேளுங்க. இப்போ இவர் ரைஹான் பாய் இதுக்கு நல்ல டைட்டில் போடுவாரு, கபருடைய வேதனை, கபர். அது போட்டதுக்கு பிறகு என்ன ஆகும்? என்னுடைய பயான் அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காது. அந்த யூடியூப்ல என்ன ஆகும்? அதுக்கு பிறகு அது சம்பந்தமான பயான்கள் வரும். அந்த பயான்கள் என்னுடைய பயானை விட அழகான பயான்கள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த பயான் கேட்டு உங்க மனம் மாறும். ஆனா அதுக்கு காரணம் என்னுடைய பயானாக இருந்ததில்லை. அது மூலமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா எனக்கு சவாபு கொடுப்பான். எதை நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு முதலில் பேசுகின்றவனுக்கு பிறகு கேட்கின்றவர்களுக்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.